ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு யூகே பேஸ் கிளைண்ட்டை வெப்சைட் எஸ்இஓக்காக ஆன்போர்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நான் எப்படி எஸ்இஓ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனேன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 27 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ண பிறகு அவங்க வெப்சைட் 5th பேஜில் ரேங்க் ஆகி இருக்கிறத பார்த்தேன். ஸோ இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண இந்த 5 ஸ்டெப் சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலாக இருக்க ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணேன். அதுக்கு ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அண்டு கூகுள் சர்ச் கன்சோல்லாம் இல்லை நம்ம வெப்சைட் லிங்கை பேஸ்ட் பண்ணாலே போதும், அதுவே நம்ம சைட்டில் இருக்க கிரால் எரர், யூஎக்ஸ் எரர், ஸ்பீட் டெஸ்ட், ரேங்கிங் எல்லாமே டெஸ்ட் பண்ணிடும். செகண்ட், எப்பயுமே நம்ம கீவேர்டுக்கு ப்ராட் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நான் செம்ரஸ்ன்ற டூலை யூஸ் பண்ணி இவங்க கீவேர்டு எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். இவங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்குது, ஆனால் ரேங்க் ஆகலை. ஸோ நான் பிரைமரி அண்ட் செகண்டரி கீவேர்டை ஃபைண்ட் பண்ணிட்டு அவங்க பிஸ்னஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க பிளாகை போட ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நான் சஃபர் எஸ்இஓன்ற டூலை தான் யூஸ் பண்ணேன். அண்ட் பேக்லிங் அண்ட் அதோட கேப்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு செம்ரஸ் டூலே போதும், அதை வச்சு ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ஒரு பிளாகுக்கு இன்டர்னல் லிங்க் ரொம்பவே முக்கியம். ஸோ எதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் இன்டர்னல் லிங்காக ஆட் பண்ணேன். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், எஸ்இஓன்றது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் இல்லை, லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ என்னென்ன டூல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் ரேங்க் கொண்டு வரணுன்றதை டீட்டெயிலாக இந்த டாக்கில் போட்டு வச்சிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சர்ச் இன்ஜின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.